ஆல் glory be to God. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் மனிதர்களால் வழி நடத்தப்படுகிறார்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? சொப்பனம் காண்பவர்களிடத்திலே, தரிசனம் காண்கிறவர்களிடத்திலே, தீர்க்க தரிசனம் கூறுபவர்களிடத்திலே தேடி ஓடி அங்கு போவார்கள். ஐயா, என் குடும்பத்தை குறித்து, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்று அந்த மனிதர்களிடத்தில் கேட்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரர்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரசங்கமார்களை விட உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு பிதாவினால் நடத்தப்பட்டார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சொந்தம். காரணம், அவருடைய மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் நாம் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். எனவே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தைலத்தை ஊற்றி, எண்ணெயை ஊற்றி, சால்வியை போட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக பிரத்யட்சமாக நிரப்புகிறார், அபிஷேகம் பண்ணினார். பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வீடு முழுவதையும் நிரப்பினார். ஐ மீன், அந்த ஹோல் அட்மாஸ்பியரையும் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல. பிதாவை போல, இயேசுவை போல ஒரு ஆள் தத்துவம் உடையவர். தைரியம் தருகிறார், பேசுகிறார், ஞானம் தருகிறார், கனி தருகிறார், வரங்களை தருகிறார், பலன் தருகிறார். நாட் ஓன்லி தட், நடத்துகிறார். பிரியமானவர்களே, யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நீங்களும் நானும் மேட் இன் ஸ்பிரிட் ஆஃப் காட், மேட் இன் ஸ்பிரிட் ஆஃப் காட். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் வாசம் செய்து சகல சத்தியத்துக்குள் நடத்தி திருமறையில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களின் வெளிப்பாட்டை தருகிறார். அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன், எலியா தீர்கள், எலிசா தீர்கள், சாமுவேல் தீர்கள், காலேப்,
ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். நான் மறுக்கவில்லை, உண்மை. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆவியானவர் அந்தந்த நேரத்திலே வந்து இறங்கினார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மீது அந்தந்த நேரத்திலே வந்து இறங்குவார், அந்த நேரத்திலே பயன்படுத்துவார். அவருடைய திட்டம் முடிந்த பிறகு பரிசுத்தவான்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணவில்லை. காரணம், அவர்கள் அனைவரும் ஆடு மாடுகளின் ரத்தத்தை பயன்படுத்தினார்கள். பாவங்களில் இருந்து நிரந்தரமாக அகற்றப்படவில்லை. இன் ஷார்ட், மறுபடியும் பிறக்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் விலையேறப்பட்ட மாசற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். மாசற்ற இயேசுவின் ரத்தம் மட்டுமே ஒரு மனிதனுடைய பாவத்தை முழுமையாக கழுவி மனம் திரும்புதலை கொண்டு வரும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகத்துக்குள் மறைந்திருக்கிற சக்தி, பவர் என்ன, அதை நாம் கண்டுபிடிக்கலாமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசித்து பாருங்க. பென்யமீன் கோத்திரத்தில் கீசின் மகன் சவுலுக்கு இந்த அபிஷேகம் கிடைத்தது. என்ன நடந்தது? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சவுலுடைய இருதயம் மாறினது. அவன் வேறே மனிதனாக மாறினான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்ற போது உங்க கல்லான இருதயம், உங்க மகா கேடு உள்ள இருதயம் மாறியதா? உங்க வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் சம்பவிக்கவில்லை என்றால், நான் சொல்றேன் தெளிவாக, நீங்கள் அபிஷேகம் பெறவில்லை. நீங்கள் அபிஷேகம் பெறவில்லை. ஆரோனை பாருங்கள், செங்கலில் சுமந்து கொண்டு இருந்தவன். தேவன் ஆரோனை அபிஷேகித்தார். அபிஷேகம் பெற்ற பிறகு ஆசாரியனாக மாறினான். வாழ்க்கை மாறிவிட்டது. இளைஞனாகிய தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனை தேவன் அபிஷேகித்தார். அவன் ராஜாவாக ஆளுகிறவனாக மாறினான். பிரியமானவர்களே, அபிஷேகம் பெற்ற பிறகு நம்முடைய பொசிஷன், நம்முடைய ஜீவன் டோட்டலி மாறணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பிதா இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், மலைகளிலே, கடற்கரை ஓரமாக எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாரோ அங்கெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு சுவிசேஷகராக மாற்றியது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் தான் நாம் தேவாலயமாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன் ஷார்ட், கிறிஸ்துவ ஜீவியமே பரிசுத்த ஆவியினால் தான் துவங்குகிறது. தேவாதி தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் அந்த அபிஷேகத்தின் மூலமாக நிறைவேற்றுகிறார். ஒரு நோக்கத்தோடு தான் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற உதவி என்ன தெரியுமா? பெரிய உதவிங்க. அது அவர் நடத்தப்படணுங்க. அநேக மக்கள் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை போல என்னால் வாழ முடியல, தோல்வி அடைந்து விடுகிறேன். நீங்க வெற்றியின் ஜீவித்தோடு வாழணுமா? எத்தனை பேருக்கு சக்சஸ் தேவை?
நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் சக்சஸ் வேணுமா? படிப்பிலே சக்சஸ் வேணுமா? குடும்ப வாழ்விலே சக்சஸ் வேணுமா? வேலையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே சக்சஸ் வேணுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன். இது பரிசுத்த ஆவியான ஒரு காலம். எல்லாரும் சொல்லுங்க, இது பரிசுத்த ஆவியான ஒரு காலம். பரிசுத்த ஆவியானவரால் தினமும் நீங்களும் நானும் நடத்தப்பட்டால் நம் வாழ்க்கையிலே எப்பொழுது சக்சஸ், எப்பொழுது சக்சஸ். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வெற்றி கொடி ஏற்றுவார். ஏதோ ஒரு நாள் அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அவர் வெற்றி கொடி ஏற்றுவார். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு முற்றிலும் நீங்கள் இடம் தாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மிஸ் டைரக்ட் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தவறான இடங்களிலே நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நடந்தால் 100% சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தினா டெய்லி அனுதினமும் உங்களுக்கும் எனக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே. சந்தோஷமா இருக்குல்ல? ஆவியானவர் நடத்தினா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே டெய்லி. ஆனா தூரத்தோட ஒரு வார்த்தை சொல்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மாம்சத்துக்குரியவன், அதாவது உலகத்துக்குரியவன் மாம்சத்தின்படி சிந்திக்கிறான். எல்லா மனிதர்களும் 5 புலன்களால் ஆளப்படுகிறார்கள். சென்ஸ் ரூல்டு பர்சன் சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபீலிங் படிதான் வாழ்கிறார்கள். கண்களோ ஒரு பொருளை பார்க்கிறாங்க, எனக்கு அது வேணும், பார்க்கத்தெல்லாம் வேணும், அது வேணும், இல்ல இந்த கலர் தேவை, இல்ல அது தேவை. காதில கேட்கிறாங்க, கேட்பதெல்லாம் நன்றாக இருக்கிறது, தலை ஆட்டுறாங்க, தலை அசைக்கிறாங்க, கேட்கத்தை ஆமோதிக்கிறாங்க, கேட்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாக்கு ருசிப்பது எல்லாம் இனிக்கிறது. அதனால மீண்டும் மீண்டும் சாப்பிடணும் என்ற ஒரு ஆசை. இந்த சரீரம் ஃபீலிங் கொடுக்கிறது. ஓவர் ஃபீலிங், உணர்ச்சிகளின்படி வாழ்கிறார்கள். நீங்கள் ஃபீலிங் சொல்றதுபடி ஜீவித்தால் உங்களுக்கு அகோர காலம். நீங்க இந்த 5 புலன்களின்படி நீங்கள் வாழ்ந்தால் ஆவிக்குரிய ரீதியிலே தோல்வி அடைவீர்கள். ஆவிக்குரிய ரீதியிலே வளர மாட்டீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த 5 புலன்களும் கட்டி போட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. வேதம் அழகா சொல்லுதுங்க. ரோமர் 8:8 படிச்சு பாருங்க. நீங்க மாம்சத்திலே வாழ்ந்து, நீங்க மாம்சத்திலே திட்டம் தீட்டி, நீங்கள் மாம்ச வைராகியத்திலே ஜீவித்து உங்களுக்கு தோல்வி. நான் சொல்றேன், மாம்ச பிரகாரமாக யார் யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் அகோர காலத்தில் இருக்கிறார்கள். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த மைண்ட் ஒரு இடியட் பாக்ஸ், கண்டதெல்லாம் சொல்லும். இந்த மைண்ட் ஆஃப் பண்ண பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அந்நிய பாஷையில நாம் பேசணும். நாம் அந்நிய பாஷையில பேசணும். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணிட்டா போதுங்க, ஆவியானவர் நடத்துவாருங்க. ஆவியானவர் நடத்துவார். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அந்த பாத்திரத்தில் அரைச்சி வைத்திருக்கிற இஞ்சி பேஸ்ட போடுங்க, எண்ணெயை ஊத்துங்க, கரம் மசாலா போடுங்க, சிக்கன் தூக்கி போடுங்க, உப்பை போடுங்க, தண்ணீர் ஊத்துங்க,
அரிசியை போடுங்க, இது ஸ்டவ்ல எடுத்து வைங்க. ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு எல்லாம் சொன்ன மாதிரி போட்டுங்க. பிரியாணி வந்துடுமா? பிரியாணி வருமா? பிரியாணி வராது. எப்ப பிரியாணி வரும்? இது எல்லாவற்றையும் நாம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தென் எண்ணெய், மசாலா, தண்ணி, உப்பு, கறி, அரிசிலாம் போட்டாலும், ஸ்டவ் மேல எடுத்து வச்சாலும் ஸ்டவ்வை பற்றி வைக்க வேண்டும். ஸ்டவ் பற்றி எரியணும். ஸ்டவ் பற்றி எரிந்தால்தான் பாத்திரத்துக்குள்ளே போட்டவைகள், சிந்திங்க, பாத்திரத்துக்குள்ளே இருப்பவைகள் வேகம். அபிஷேகம் என்கிற ஃபயரை பற்றி கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில அபிஷேகம் என்ற ஃபயர், அந்த அபிஷேகம் என்கிற ஃபயர் எரியட்டும். அப்பொழுது மாம்சத்தினுடைய கிரியைகளை, ஐம்புலங்களை ஜெயிக்கலாம். இந்த மாம்சம் நமக்கு போராடுகிறது. அதை நாம் அழித்தால்தான் நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஜெயத்தோடு வாழ முடியும். இந்த கிரியையை தேவன் ஏதேன் தோட்டத்திலே செய்தார். நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம், அங்கு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்கள். மூவ் ஆயிட்டே இருக்கிறார். அந்த ஆவியானவர் அசைவாட அங்கே இருந்த இருள் நீங்கியது. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் அசைவாட எல்லா இருளும் நீங்கும். ஆவியானவர் அசைவாட ஒழுங்கின்மை நீங்கியது. ஆவியானவர் அசைவாட அங்கு இருந்த வெறுமை நீங்கியது. ஆவியானவர் அசைவாடின பிறகு இருள் போச்சு, வெறுமை போச்சு, ஒழுங்கின்மை போச்சு. நெக்ஸ்ட் வெளிச்சம் வந்தது. அங்கே இருளையும் வெளிச்சத்தை பிரிச்சுட்டார். உன் வாழ்க்கையில மாம்சம் என்கிற இருள் இருக்கு, அதை பிரிக்கணும். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்கணும். ஆகவே ஆவியானவர் அசைவாடுகிறார். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் உங்க ஜீவியத்திலே ரோமர் 8:8 படி மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் மேன்மை அடைவீர்கள். மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் நீங்கள் கீர்த்தி அடைவீர்கள். மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் நீங்கள் செழிப்பீர்கள். மாம்சத்தினுடைய கிரியை பரிசுத்த ஆவியானவரால் தான் அழிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்காது. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3வது வசனம், நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறோம். சந்தேகம் இல்லை, சென்ஸ் நாலேஜ் இருக்கு. அப்போ தர்க்கம் வருகிறது. சென்ஸ் நாலேஜ் இருப்பதனால மேட்டிமையான அறிவு வருது. சென்ஸ் நாலேஜ் இருப்பதனால எல்லா தாட்ஸ், எல்லா சிந்தனை, எல்லா எண்ணங்களும் வருது. அந்த சிந்தனையிலே, எண்ணத்திலே உலகம் நிறைந்திருக்கிறது. இவைகளை அழிக்க மாம்சத்தின் படி, கவனிங்கள், மாம்சத்தின் படி போர் செய்வதில்லை. இது எங்களை தாக்குது, ஆனா மாம்ச பிரகாரமாக நான் சண்டை போட மாட்டோம். மாறாக இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ரோமர் 8:9, தேவ பலனாகிய தேவ ஆவி எங்கள் உள்ளத்திலே, எங்க ஆவியிலே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:9. நான் ஒன்று கேட்கிறேன், யார் யாருடைய உள்ளத்திலே, எத்தனை பேருக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்றார்? மீண்டும் சொல்றார், 2 கொரிந்தியர் 10:4, பரிசுத்த ஆவியானவர் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாக இருக்கிறது.
உள்ளே வாசம் செய்கிறாரே அவரை கொண்டு அவைகளை நிர்மலமாக்குவோர். டுனாமிஸ் டுனாமிஸ் அப்படியே வெடித்து சிதறும். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். நமக்கு எதிராக செயல்படுகிற இந்த மாம்சத்தினுடைய செயல்களை ரோமர் 8:13 ஆவியினாலே அந்த செய்கைகளை அழிக்கிறோம். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நீங்கள் அழித்தால் ஜெயிப்பீர்கள். நீங்க தேவ புத்திரராக இருப்பீர்கள். தேவ ஆவியானவர் நடத்தணும். தேவ ஆவியானவர் நடத்த நாம் இடம் கொடுக்கணும். அனுதினமும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை பாருங்க. கலாத்தியர் 5, 16, 17, 18. 16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எப்பொழுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நாம எப்படி நடக்கணும்? ஆவிக்கேற்றபடி, ஆவியானவர் நடத்திப்புக்கேற்றாற்படி நாம் நடந்தா மாம்சத்தினுடைய கிரியை இச்சைகளை அழிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா லிமிட்டேஷன் இருந்து உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஜாதி, இந்த மொழி, இந்த தேசம், இந்த கல்ச்சர், அது இருக்கு, இது இருக்கு. இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர். சிமியோனை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதியும் தேவ பக்தியுமான சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்பொழுது சிமியோன் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஆவியானவர் சொல்வார், ஆராதனை இப்போ கட்டடிக்காத. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் பைபிள் ஸ்டடி போ, டேரிங் மீட்டிங் போ. ஏன் வீட்டில் உட்கார்ந்து சும்மா பேசுற? பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா உங்களை கைட் பண்ணுவார், கரெக்டா உங்களை லீட் பண்ணுவார். அநேகருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால்தான் ஆலயத்தை வருவதில்லை. அப்படி வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினால அவர்கள் லேட்டா வராங்க. அவங்கள நான் வந்து வருத்தப்படுறதே கிடையாதுங்க. லேட்டா வராங்களே எனக்கு நல்லா தெரியும். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவங்க ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர், ஏன் இவ்வளவு லேட்டா போற? ஆபீஸ் கரெக்டா போற, ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு லேட்டா சீக்கிரமா போற, ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா கரெக்டா போற, ஆனா சபைக்கு மட்டும் ஏன் லேட்டா போற? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சிமியோன் என்ன செய்தாரு? அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் போது அவர்களுடைய பெற்றோர்கள் விருத்த செய்வதற்காக ஆலயத்துக்குள்ள வந்தாங்க. ஆவியானவர் வழி நடத்துறார் நோக்கத்தோடு. சிமியோன் அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, 28வது வசனம், தன் கைகளில் ஏந்தி கொண்டு, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், he took him up in his arms. தன் கைகளினால் உயரத்திலே தூக்கினாராம் இயேசுவை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் இயேசுவை உயர்த்துவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் இயேசுவை கனப்படுத்துவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் ஸ்தோத்தரிப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா ஊமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. கையை உயர்த்தி மகிமைப்படுத்துன்னு சொன்னா கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கறது. அந்த பாஸ்டர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? வேற ஒண்ணு இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை. மாம்சத்தின் கிரியை வேலை செய்து. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் சிமியோன் he took him up in his arms. இயேசுவை உயர்த்துவான்.
பரிசுத்த ஆவியானவர் என்ன நமக்குள் இருந்தால் கனப்படுத்துவோம், புகழ்வோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, வசனம் 29 அவன் சொல்றான், இதுவரைக்கும் நான் சமாதானமா இல்லை, இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். வசனம் 29 பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்ற மாதிரி நாம் செய்தா நம்ம வாழ்க்கையிலே சமாதானம். சபைக்கு வந்து இயேசுவை கண்டு துதித்து நீங்க போகும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். வசனம் 32, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. பிரியமானவர்களே, சிமியோன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டான். நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் நான் நினைத்த இடத்திற்கெல்லாம் போக பரிசுத்த ஆவியார் நமக்கு லைசன்ஸ் கொடுக்கவே மாட்டார். கண்ட இடத்துக்கெல்லாம் போறதுக்கு நமக்கு லைசன்ஸ் கிடையாது. இந்த அப்போஸ்தலருடைய நடபடியே பரிசுத்த ஆவியானவருடைய நடபடி புத்தகம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், 29வது வசனம், 30வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து, கந்தாகே என்பவர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரதத்திலே வருகிறார், நீ போயிட்டு அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ரதம் ஸ்பீடா போகுது. ஆவியானவர் இவருக்கு சொன்னபடினால் ஆவியானவர் கீழ்ப்படிந்தார். ஆவியானவர் ரதத்தையே ஓவர்டேக் பண்ணி, ரதத்தையே கேட்ச் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஆவியானவர் கொண்டு போனார். வேதம் சொல்லுது, பிலிப்பு ஓடி போய் ரதத்தை அவன் சேர்ந்து கொண்டான். இயேசுவை பற்றி பிரசவம் பண்றான். அந்த மந்திரிக்கு பிலிப்பு ஞானசானம் கொடுத்தார். ஞானசானம் கொடுத்து கரையேறின உடனே 39-40 கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். பிலிப்பு பார்த்தா அங்க ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு என்ன என்று பார்த்தால் ஆசோத் என்னும் போர்டு. ஆவியானவர் எப்படி நடத்துறார் பாருங்க. அப்போஸ்தலர் 16:6 பாருங்க. அப்போஸ்தலனாக பவுல் 2வது மிஷனரிக்காக போறார். 6வது வசனம், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்க பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தடை பண்றார். ஆவியானவர் எப்படி நடத்துறார் பாருங்க. பாஸ்டர் எப்படி ஆவியானவர் நடத்துவார்? நீ முதல்ல கிரியை செய். ஒரு கார் இருக்கு, அந்த கார் ரன் ஆனாதான் டிரைவர் ஓட்டுவார். நீங்க பார்க் பண்ணிட்டு இருந்தா, காரை பார்க் பண்ணிட்டு இருந்தா டிரைவர் உள்ள இருந்தாலும் எப்படி ஓட்டுவார்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற டிரைவர் நமக்குள்ள உட்காரட்டும். ஓடுகிற கார் பரிசுத்த ஆவியானவர் டிரைவர் சீட்டில் காரை உட்கார்ந்து அவர் ஓட்டட்டும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்திற்குள் வந்து டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து என் ஜீவியத்தை உம்முடைய சித்தத்தை செய்ய, திட்டத்தை செய்ய என்னை ஓட்டுங்க, வழி நடத்துங்க. வசனம் 7, அந்த பித்தனியா நாட்டுக்கு போகாதீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்து. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தடுக்கிறார். தடுத்த உடனே அவனுடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ணது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பவுல் தரிசனத்தை கேட்கல, புரிஞ்சுங்க. பவுல் தரிசனத்துக்காக ஓடல. உங்களை வழிநடத்த உங்களுக்கே தேவன் தரிசனத்தை தருவார். தரிசனத்தை கேட்காதீங்க, நாடி தேடி ஓடாதீங்க. உங்களை நடத்த ஆவியானவர் இருந்தால் அவரே உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார், உங்களோடு கூட பேசுவார். திருமறை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட பல பரிசுத்தவான்கள் உண்டு. ஆகவே எந்த மனிதனையும் தேடி ஓடாதீர்கள், எந்த தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீர்கள், எந்த சொப்பனக்காரையும் தேடி ஓடாதீர்கள். ஜெபியுங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை நடத்துவார்.